கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்வேதா உண்மையெல்லாம் சொன்னதும் வெண்ணிலாவுக்கே சந்தேகம் வருது. இங்க சிவகாமி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா, அந்த அன்பு கண்மணியும் சேர்த்து வைக்கிறதுக்காக. அவங்க நடப்பாங்க, பேசுவாங்கங்கிற உண்மைய எப்படியாவது எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வெண்ணிலா ஒரு பிளான் போடுறாங்க. இங்க ஒரு கேமராவ சிவகாமி இருக்கிற ரூம்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கேமராவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிவகாமி அந்த ரூம்குள்ள என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேமரால ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து வெண்ணிலா அந்த கேமராவ எடுத்துட்டு வீடியோவ பார்க்குறாங்க ஃபோன்ல. பார்க்கும்போது வெண்ணிலாவுக்கே ஷாக்கா இருக்குது. அந்த சிவகாமி நடக்க முடியுமா? பேச முடியுமா? இந்த அன்பு கண்மணிய சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பாட்டியே ஊர்லேருந்து வர வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் அன்பு பாட்டிக்கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்துட்டு நேரா ராஜேஸ்வரி பாட்டிக்கிட்ட போறாங்க வெண்ணிலா. அவங்க கிட்ட போயிட்டு, "பாட்டி அவங்க பாருங்களேன், அன்போட அம்மா என்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு இத பார்த்தா உங்களுக்கே தெரியும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனேவும் அந்த பாட்டி அந்த வீடியோவ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. "சிவகாமியால பேச முடியுமா? நடக்க முடியுமா? எங் இத்தன நாளா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காளா? இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி ரொம்ப கோவமா சிவகாமி கிட்ட போறாங்க. சிவகாமி கிட்ட இதெல்லாம் காமிச்சுட்டு, "என்ன சிவகாமி இதெல்லாம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால பேச முடியும், நடக்க முடியும். அப்படி இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் ஏன் நாடகம் ஆடுற? நீ இப்படி இருக்கிறத பார்த்து நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீ பேசினத எங்ககிட்ட சொல்லாம இப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கியா? உன் மருமகள இந்த வீட்டிலேயே வைக்கிறதுக்காக" அப்படின்னு பாட்டி வந்து அந்த வீடியோ காமிச்சு எல்லார் முன்னாடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அன்பு கண்மணிக்கும் ஷாக் ஆகுது. "அத்தை நடப்பாங்களா? பேசுவாங்களா?" அப்படின்னு கண்மணி அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. "ஒண்ணும் நீங்க பண்ண ட்ராமாலாம் போதும். நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. அதான் உங்க பேத்திக்கு சரியாயிடுச்சுல. அதுக்காக தானே இங்க வந்தீங்க. முதல்ல உங்க வீட பார்த்து போங்க" அப்படின்ட்டு ராஜேஸ்வரி பாட்டி அந்த வைதகி பாட்டிய கோவமா பேசுறாங்க. உடனேவும் "சிவகாமி நான் வந்த வேலை முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன்ட்டு" பாட்டி சொல்றாங்க. இங்க அன்பு அம்மா இதுக்கு இப்படியெல்லாம் எல்லார் முன்னாடியும் நடிக்கணும். கண்மணி இந்த வீட்ல இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு அன்பு நினைக்கிறாங்க. இங்க வெண்ணிலாவுக்கு ஒரே சந்தோஷம். "நீ அன்பு கண்மணிய சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சிவகாமி" அப்படின்னு வெண்ணிலா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரி எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.